ஸ்கூலுக்குள்ள விஷ்ணு அவசரமா தயாராகிக்கிட்டு இருக்கு. விஷ்ணு காலேஜ்ல நிறைய அரியர் வைத்ததுனால அவனுக்கு வேலை கிடைக்கல. அதனால டெலிவரி பாய் வேலை பார்க்கறான். அந்த நாள்ல விஷ்ணு லீவ் போட்டுருக்கான். அதே நேரத்துல அர்ஜுனுக்கும் ஆபீஸ் லீவ். அவனோட நண்பன் அர்ஜுன் அதே வீட்டில் ரூம்மேட். அர்ஜுன் சொல்றான், டே, இப்படி வீட்ல உட்கார்ந்தா டைம் போகாது. லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிடா, போய் விடலாம். 2 பேரும் சென்னையின் ஒரு லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிக்கிறாங்க. அமைதி சூழல். விஷ்ணு சில பக்கங்கள் திருப்பி படிக்கிறான். அர்ஜுன் நோட்ஸ் எடுக்கிறான். படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது 2 பேரும் புக்கு கடையில சில புத்தகம் வாங்கி வெளியே வர்றாங்க. மழையா மேகம் சூழ்ந்திருக்கு. அப்ப விஷ்ணு சொல்றான், டே, பசிக்குதே, சாப்பிட போவோமா? போலாம்டா, அங்க ஒரு ஹோட்டல் இருக்கே. அவங்க அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காலை டிஃபன் சாப்பிடுறாங்க. சிரிச்சுக்கிட்டு கதையெல்லாம் பேசிக்கிட்டு வாங்கிட்ட புத்தகங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. மாலை நேரம். சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா தூக்கம் வரும். 2 பேரும் தூங்குறாங்க. அர்ஜுன் தூக்கத்துல இருக்கான். திடீர்னு இடி சத்தம். விஷ்ணு எழுந்து ஜன்னல் பக்கம் போய் பார்க்கிறான். டேய், மழை அடிச்சு ஊத்துதே, எழுடா. சரிடா, டிவி போடு, பாரு என்ன ஆகுது. சென்னையின் பல பகுதிகளில் கடும் வெள்ளம். மக்கள் வெளியே வராதீர்கள். அவங்க இருவரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல டக்குன்னு டிவி வெடிச்சு கரண்ட் போயிடும். அடடா, கரண்ட் போயிட்டேடா. போன்லயும் சார்ஜே இல்ல. போனே இருக்கட்டும்டா, சமைச்சு சாப்பிடலாம்னு பாப்போம். டேய் அர்ஜுன், நம்ம இப்படி ஒரு நாள் வரும் என நினைச்சதில்ல. அவங்க சமைச்சு சாப்பிட்டு கேரம் விளையாடி சில நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சென்னையில் கனமழை நின்று இப்போது மக்களை மீட்கும் பணி நடந்து வருகிறது. மழை மெதுவா நின்று வெளியே அமைதி. இருவரும் ஜன்னல்ல பாத்துக்கிட்டு பேசுறாங்க. விஷ்ணு சொல்றான், வேலை, சம்பளம், வாழ்க்கை எல்லாத்தையும் கையில கட்டுப்படுத்த முடியாதேடா. நான் இதுவரைக்கும் டெலிவரி பாய் தான். ஆனா இப்போ புரியுது, நம்ம சரியான வேலையில நிக்கணும். ஹரியர் கிளியர் பண்ணணும். நானும் ஒரு நல்ல வேலை பிடிக்கணும். அதான்டா வாழ்க்கை. ஒவ்வொரு மழைக்கும் அப்புறம் ஒரு புதுசா தொடக்கம் வரும். 6 months later. So, as we can see, this approach will significantly improve our efficiency. Do you all agree?